என் செல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் போல தெரியுது. ஆமா கட்டி பெத்தாரு. என்ன பெருசா யோசிக்கிறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை பல தடவை நாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். அதற்காக அது உத்தமர்களாக இருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இந்த இரண்டு இயக்கங்களுக்கு தான் போட்டி இல்லைங்கிற நான் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கரெக்ட், நீங்க சொல்றது ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ரெண்டாவது இடத்துல இருப்பீங்களா? அது மகிழ்ச்சி தானே. அது ரெண்டாவது இடத்துல இருப்பீங்களா? அது மகிழ்ச்சி தானே. அது நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. வலுவான கூட்டணியை திமுக அமைத்தாலும் தோற்பது உறுதி. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. கூட்டணியை நம்பிலாம் இல்லைங்க, மக்கள் பிரச்சனை அப்படின்னு சகோதரர் அக்னி சொன்னார். மக்கள் பிரச்சனை தானே, அப்புறம் விட்டுருங்க, கூட்டணிக்கு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? வலுவான தமிழகத்தை உருவாக்க முடியவில்லை வலுவான கூட்டணியினால், திமுகவினால். ஆகையினால என்னதான் கூட்டணி வேண்டாம், இருக்கிறது போதுன்ற மனப்பான்மையில அதிமுக இருக்காப்போ. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி மற்ற கட்சிகள், பாஜக தவிர மற்ற கட்சிகள் இன்னும் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படின்னா, இல்ல மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதனால நாங்க ஜெயிச்சிருவோம் தான் நீங்க சொல்றீங்க. கட்சிகள் ஏன் வரல? போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. கட்சிகள் ஏன் வரல? போங்கடா போங்கடா, அடிச்சுடா போங்கடா. அவநம்பிக்கை இருக்கு திமுக மேல, இவங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டார்கள்னு தோன்றி இருந்தால் அந்த கட்சிகள் இயல்பாகவே அதிமுகவை நோக்கி நகர்வாங்களா? அப்படி ஒரு சின்ன சமிங்கை கூட தெரியலையே அந்த கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து. அப்புறம் எப்படி உடையும்னு சொல்றாரு? சோலி முடிச்சு மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. சின்ன சமிங்கே தெரியவில்லைன்னா இப்பயே பால் விலை வந்து 45 ரூபான்னா அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பால் 90 ரூபா ஆகும். பரவாயில்லையா? சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குது. உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள், அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள், முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார். நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏற்றல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப இந்த நாட்டினுடைய சாவக்கடியா ஜெயலலிதா மேடம் சவால் பண்றாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார், அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, எப்ப வந்து இங்க பால் கட்டணத்தை வந்து திமுக அரசு உயர்த்தின்னு சொல்றாரு? வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார், இந்த டோல்கேட் கட்டணத்தை கண்ணாமண்ணான்னு ஏத்தி விட்டீங்க, அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஆச்சு ரோடு போடுறதுக்கு? அதை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் வசூல் பண்ணுவீங்க? இந்த டோல் கட்டண உயர்வால் விலைவாசி கடுமையாக உயரும். அன்புமணி ராமதாஸ் வாதம் எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? தமிழக மக்கள் கணக்கு பார்க்க மாட்டாங்களா? அரசு ஊழியர்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஆகவே இவ்வளவு விஷயத்தையும் மக்கள் பார்க்காம அப்பா நல்ல ஆட்சி நடக்குதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பால் விலை உயர்ந்தாச்சு, நீங்க சொல்ற சொத்து வரி உயர்ந்தாச்சு, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு, டிஎம்கே வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராது, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா வரணும்ல, உங்களை நோக்கி வந்திருக்கணுமே. இவ்வளவு நீங்க பிரச்சனைகளை சொல்லும்போது வந்திருக்கணும் திமுக கூட்டணி கட்சிங்க. கரெக்டா கண்டுபிடிச்சாயா? நான் வலிமையாகவே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனையை உருவாக்கி வருது.
உளவுத்துறை வைத்து வேற ஏதோ வச்சு என்னென்னமோ காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, அது இருக்கட்டும். விஷயத்தை சொல்லியா. அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை நான் கூப்பிட்டு அழைச்சு வச்சு பாக்குறது. காலையில பாத்தீங்க, பரவாயில்ல, சாயந்தரம் பாக்குறீங்க. அது என்னன்னா இவங்களா உங்களோட இருந்தவங்க சார். சார் எங்களோட இருந்தவங்க தான் நீங்க சார். ராமதாஸும் திரு ஓபிஎஸும் கடந்த காலங்கள்ல உங்களோட இருந்தவங்க. தெரிஞ்சது கிருஷ்ணகிரி சார் நீங்க அதெல்லாம் தப்பா புரிக்கிறீங்க சார். அவங்க இந்தியால இருந்தவங்க. ரெண்டு ஒண்ணு. என்டிஏ அதிமுக தலைமையில் தான், அது திரும்ப திரும்ப சொல்லணும். சரி, ஆகையினால அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? கூட்டி கணிச்சு கணக்கு என்ன போட்டாலும் அது டாபிக். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். அவ்வளவுதான் நான் கேட்டது. நாம பேசுறது இந்த அதிருப்தினால ஏன் கூட்டணி கட்சிகளே திமுக மேல அதிருப்தி அடைஞ்சு வெளியில வரல, அதுவும் ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரலங்கிறதான பிரதான கேள்வி. ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரல அப்படின்னு சொன்னா இதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். சரி, நோ இல்ல பிரேமலதா அவங்களா தானே பேசுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்களா, பேச வைக்கிறார்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் டிடிவிஏ பிரேமலதாவை எல்லாரையும் திமுக இயக்குதுன்னா அப்ப திமுக வலுவான கட்சி. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எது திமுக வலுவான கட்சி? திமுக வலுவான கட்சி இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி தன்னை வலுவான கட்சிகளாக காட்டிக் கொள்கிறது. நிர்வாகத்தில் இல்லை. ஓகே திரு செந்தில். நிர்வாகத்தில் இல்லை. ஓகே திரு செந்தில். வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேக்குறாங்களா? வலுவான கூட்டணி தானே, நீங்க 40 எம்பிக்கள் வச்சிருக்கீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். அப்ப என்ன கேக்குறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். இதை பொறுத்து அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கல? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஏன் வந்து புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இப்ப அமல்படுத்த முடியல? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. அதெல்லாம் அரசு தான் தீக்கணும். யார் சார்? அரசு. திமுக அரசு. 75 எம்எல்ஏ இருக்காங்க. நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏ இருக்காங்க சார். அவர் என்ன பண்ணணும்? அரசு தான் பண்ணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது. அதை கண்டித்து நீங்க கூட்டணியிலிருந்து வெளியில வர மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து எங்க நாடாளுமன்றத்தில், இங்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து ஏன் நீங்க வந்து நீட் விலக்கு பெற்றுதல்னு கேட்டுட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கல? எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. 7000 ஆசிரியர்கள் 25 வருஷமா அவர்கள் வந்து பணி நிரந்தரம் இல்லாமலே ஆட்சி அவங்க வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப 5000 பேராசிரியர்கள். நீங்க ஆசிரியர் பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அவரே பேசும்போது என்ன சொன்னாரு? சகோதரர் பேசும்போது 25 ஆண்டுகளாக இருக்கிறார். 25 ஆண்டுகள்ல அதிகமான ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளவே இல்லை. நீங்கள் தீர்த்த பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்காத பிரச்சனைகளை ஒரு நாளை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இப்ப தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்து அதிமுக இருந்து வந்ததுதான். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்ன எடப்பாடி, அமித் பாபா சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எதுவும் முடியாதா? கடைசியில என்னையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சுட்டீங்களேடா. விடுங்க அமித் பாபா, இவனை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. பழனிசாமி மேல கொடநாடு வழக்கு இருக்கு. அது இல்லாம இவனோட பையன் மிதுன் மேல கூட நிறைய வழக்கு இருக்கு. என்ன எடப்பாடி, நான் சொல்றது சரிதானே? இப்ப ஒத்துப்பீங்கல்ல? இந்தாங்க மோடி, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. அப்ப யமகண்டம் முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? ரெடி எம்டி சார். எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் 2026 தேர்தலில் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பேன். அதுவரை பாஜகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கொடநாடு வழக்கில் இருந்து தப்பிக்கவும் மகன் மற்றும் சம்பந்திகளை காப்பாற்றவும் பாஜகவிற்கு உண்மையான அடிமையாக இருப்பேன். வாங்கின காசிற்கு விசுவாசமாகவும் இருப்பேன். நான் ஒரு எச்சக்கலை என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டேன் எனவும் இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும்
நீங்க அடிப பழனிசாமி, இனிமே நீங்க வீரசங்கி பழனிசாமி. ஓகே, பேமெண்ட் கொடுங்க. அமித் மாமா, எதுக்கும் ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ரெடி.